Hi friends, welcome to Smiling Pulses. When you enjoy this video, please don't forget to give thumbs up and comment on the video. If you're new to the channel, please subscribe and hit the bell icon. Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன கிராஃப்ட் நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம செய்ய போகிறோம். ஈஸியான கிராஃப்ட் தான். இது சின்ன சைஸில் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இதை வந்து பெரிய சைஸில் கூட நீங்கள் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல ஒரு A4 ஷீட்டு ஒயிட் ஷீட்டு வேணும். ஒரு 7-10 ஷீட்டு போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கு அந்தளவுக்கு ஷீட் எடுத்துக்கோங்க. ஒரு பென் வேணும், ஒரு சிசர் வேணும், க்ளூ வேணும், லிக்விட் க்ளூ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது பழசு இருந்ததுன்னா என்ன கலர்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாச்சும் பிள்ளைங்களோட இந்த ஹெட் பேண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது ஏதாவது வேஸ்ட்டாக பழசு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு அளவுக்காக ஒரு சின்ன ஒரு பிளேட் எடுத்துருக்குறேன் நான். முக்கியமாக இதுக்கு தேவை வந்து ஒரு கார்ட்போர்ட் வேணும், ஒரு சின்ன ரோப்பு வேணும் நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டங்கள். இதை இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து 4 போர்ஷன் வர மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்படி மடக்கிட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. இது மாதிரி எல்லா பேப்பரும் நம்ம நமக்கு தேவையான பேப்பர்ஸ் எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம சின்ன கோன் ஷேப்பில் இதை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் நம்ம ரோல் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம ஒட்டிக்கிறணும். இந்த க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறணும் நம்ம. இது இந்த ஷேப் வர மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம மடக்கிக்கிறோம். இது நான் ஏற்கனவே இங்கே செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கோன்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இந்த பிளேட் எடுத்துகிட்டு நம்ம எந்த சைஸ்க்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறணும். இந்த பென்னு வச்சு ஒரு நல்ல ஒரு ரவுண்டு பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஷேப் இருக்கணும். இந்த ஷேப்பில் வந்து இதில் தான் நம்ம வந்து இந்த கோன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒட்ட போகிறோம். ஒரு ஃப்ளவர் ஷேப் வர மாதிரி இந்த க்ளூ வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் க்ளூ இது பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோனோட ஓப்பன் பக்கம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். இந்த கீழே வந்து இந்த போர்ஷன் வந்து லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகும். இந்த இதை வச்சுட்டு அப்படியே ஒட்டணும் நம்ம.
இது ஒரு ரவுண்டு ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் காஞ்ச உடனே இதுக்கு மேலேயேவும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ரவுண்டு ஒட்டணும். கொஞ்சம் க்ளூ நல்லா போட்டால் தான் நல்ல கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது அதுக்கு மேலே அப்படியே ஒட்டுறது பாருங்கள். இப்போ எல்லாம் நம்ம ஒட்டியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா க்ளூ வந்து காயணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்ம அது வந்து ஒட்டுறதுக்கு. இந்த ஷேப்பில் தான் நம்ம எல்லாம் ஒட்டிடணும். ஒட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ளவர்ஸ் நடுவில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப் ஒரு வால் ஹேங்கிங் நம்ம பண்ணிட்டோம். நம்ம இது கொஞ்சம் காஞ்ச பிறகு இது பின்னாடி வந்து நம்ம இதை ஒட்டி ஒரு செல்லோ டேப் வச்சோ ஏதோ வச்சு நம்ம இதை ஒட்டிட்டு இதை வாலில் ஹேங் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த கயிறை வந்து பின்னாடி நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. இனி வந்து இதை நம்ம வாலில் ஹேங் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வாலில் ஹேங் பண்ணியாச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா? ஓகே, நீங்கள் இதை பார்த்துட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.